கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மாயா மகேஷ் ரகசியம் வந்து கார்த்திக் வந்து தெரிஞ்சிருச்சு. இப்படிப்பட்டவங்களா இவங்களாம் அப்படின்னு சொல்லி சம கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து உண்மையை போட்டு உடைக்க போகிறாங்க. சம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். விசி வந்து சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும். மாயாவோட ஃபோட்டோ ஆதாரம் வந்து நம்ம கார்த்திக் கையில் வந்து கிடச்சிருச்சு. அவங்களும் நம்ம மயில்வாகனும் வந்து சூப்பராக வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போனா இவங்க தான் அந்த ப்ளூ கலர் சாரீ வந்து வந்திருக்காங்கன்னா நிச்சயம் அந்த பாப்பா கிட்ட போய் நான் கேட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மல்லிகாவோட பொண்ணுக்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க. அந்த இடத்துல அவங்க ஒரு இடத்துல படித்து முடிச்சுட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து வராங்க. அங்கிள் எப்படி இருக்கீங்க? நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். அப்படியா அங்கிள்? நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். இவங்க தான் இது மாதிரி பிரச்சனை வந்து உங்ககிட்ட பண்ணாங்களாங்கிறத மட்டும் சொல்கிறியா அப்படின்னு சொன்னோன்னு வந்து சரி அங்கிள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. நல்லா தெளிவாக பார்த்து பொறுமையாக சொல்லுமா அவங்க இவங்க தானா உன்னை யோசிக்கிறாங்க. ஆமாம் அங்கிள் இவங்க தான் அங்கிள். இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வந்து சரிம்மா நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சந்தோஷம். நீ பத்திரமா வந்து வீட்டுக்கு போயிடுவியா? சரி அங்கிள் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல அந்த குழந்தை ஒரு பக்கம் இவங்க நிச்சயம் வந்து மல்லிகா வர விடாமல் ரெண்டாவது வாட்டியும் வந்து மல்லிகாவுக்கு பிரச்சனை கொடுத்தது இவங்க தான். அப்போனா ரகசியம் எல்லாம் மல்லிகா மாயாக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா என்ன எதுன்னு தெரில. பொண்ணையும் மாப்பிளையும் பார்க்கக்கூடாதுங்கிறத மட்டும் வந்து தெளிவாக வந்து யோசிக்கிறாங்கன்னா மகேஷோட தில்லுமுள்ளு ஏதோ ஒன்று மல்லிகாவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இவங்க மண்டபத்துக்கு வந்துட்டா இல்லை ரேவதியும் மகேஷையும் ஜோடியாக பார்த்துட்டா பிரச்சனையாயிடும் இந்த கல்யாணத்தில்ங்கிறது மட்டும் தெளிவாக தெரிஞ்சதுனால தான் இப்படியெல்லாம் வந்து மாயா வந்து சதி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. ஓகே கண்டுபிடிச்சிட்டோம் பாதி. எதுக்கும் வந்து மல்லிகா இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்தால் இன்னும் கிறிஸ்டல் கிளியராக வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது வேகமாக வந்து வராங்க. அந்த இடத்துல மேடம் நான் உங்ககிட்ட வந்து ஒரு சில விஷயம்லாம் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீ யாருப்பா? சாமுண்டீஸ்வரியோட டிரைவராக வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். சொல்லுப்பா உனக்கு என்ன விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்? அதாவது நீங்கள் பார்த்து எதுவாக இருந்தாலும் வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும். ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையலை. அதனால தான் நான் எப்படி இந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அப்படியா மேடம் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாரும் வந்து மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். உங்களோட அசிஸ்டண்ட் யாரும் இருக்காங்களா? இருக்காங்க தம்பி. ஆனால் நீங்கள் எதை பற்றி கேட்க போகிறீங்கன்னு தெரியாமல் எப்படி நான் அவங்கள கூப்பிட்றது? அதாவது நீங்கள் இங்கே வேலை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் மேடம். அது மாதிரி ஒருத்தர் இங்கே யாரும் இருக்காங்களா? இருக்காங்கப்பா. சரி அவங்கள வர சொல்லி முதல்ல காட்டுவோம். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் வந்து பேசிக்கலான்னு சொன்னோன்னு வந்து மேடம் கூப்பிட்டதாக சொன்னாங்க. நான் வந்திருக்கேன்னு சொன்னோன்னே மல்லிகாவோட அசிஸ்டண்ட் வந்து வராங்க. நீ எப்போதும் என் பக்கத்தில் தானே இருக்க. சார் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து காட்டுவார். அவங்க யார் என்ன ஏதுன்னு பாரு அப்படின்னு சொன்னோன்னே வந்து ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. மேடம் இவங்க யார் என்ன ஏதுன்னு நமக்கு தான் தெரியுமே. ஓ தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பேர் வந்து மாயா. ஓ மாயாவா? எந்த மாயா? எனக்கு 3-4 மாயாவை வந்து தெரிஞ்சிருக்கணும். மகேஷ் மாயா. ஓ மகேஷ் மாயாவா? இவங்கள பற்றி என்னப்பா நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நீங்கள் சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேருக்குள்ளே எதுவும் பிரச்சனை இருக்கா? இல்லை வேறு எதுக்காக உங்களை வந்து பார்க்க வந்திருக்காங்க? உங்ககிட்ட எதுவும் சண்டை எதுவும் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மேடம் இனிமேட்டு வந்து நீங்களும் நானும் மட்டும் இருந்தால் போதுங்கிற மாதிரி கார்த்தி சொன்னோன்னே சரிப்பா நீ போகலான்னு சொல்லி அவங்க அசிஸ்டண்ட் வந்து அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. உடனே வந்து நான் எல்லா உண்மையும் சொல்கிறேன்னு சொல்லி மல்லிகாவோட ரகசியத்தை வந்து போட்டு உடச்சிட்றாங்க. இது மாதிரி இந்த விஷயத்துக்காக தான் என்ன பார்க்குறதுக்காக வந்தாங்க. அப்படிங்களா? இதுக்கு யார் காரணம்? அவங்களுக்கு தான் ஹஸ்பண்டே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுக்கு யார் காரணம் தெரியுமா? அவனோட புருஷனோட தம்பி. என்ன சொல்கிறீங்க? மகேஷா? ஆமாம் தம்பி. நான் என்னத்தை சொல்கிறது எனக்கே தெரியல. ஏன் இது மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போதைக்கு இவங்களுக்கு எந்த விதமான தகவலையும் தெரிய வேணாம். நம்ம கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம். சரிங்க. இல்லைங்க யாருக்கோ ஒரு வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் வந்து வச்சுருக்காங்க. அதுவும் மகேஷ் தான் வந்து மாப்பிள்ளை போல இருக்குது. தம்பி நான் வந்து அந்த வீட்டில் வந்து பேசட்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மல்லிகா வந்து கேட்குறாங்க. நீங்கள் இப்போதைக்கு பாருங்கள் கல்யாணம் இப்போதைக்கு வந்து வைக்க மாட்டாங்க. உனக்கு தெரியாமல் அந்த வீட்டில் கல்யாணம் வச்சுட்டா அவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான். அதனால் எனக்கு தெரியாமல் கல்யாணம் வந்து வைக்கவே மாட்டாங்க. இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதம் கிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு எல்லா உண்மையும் நீங்களாக வந்து சொல்லணும். இப்போன்னு பார்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து அவங்க எல்லாம் வந்து பொய்யா வந்து ஏமாற்றிடுவாங்க. அதுக்கு தான் இப்போதைக்கு ரகசியமாகவே இருக்கட்டும். கல்யாண மண்டபத்தில் வந்து பார்த்துக்கலாம் மேடம். பரவாயில்ல தம்பி. இந்த காலத்துலையும் இப்படி ஒரு பையனா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீ மற்றவங்களும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறல்ல. கூடிய சீக்கிரம் வந்து உனக்கும் வந்து கெட்டி மேலே வச்சுருவாங்கங்கிற மாதிரி சந்தோஷமாக சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.